என்னப்பா ஜூலியா காணோன்னு காணவில்லை போஸ்டர்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க? எங்கேயும் போலப்பா, இங்கதான் இருக்கிறேன். அண்ட் உங்க வெற்றியை பார்த்திருக்கேன், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அண்ட் ஒரு விஷயம், உங்களுக்கு நாங்க தோத்துட்டோம். தோல்வி என்பது எங்களுக்கு புதுசு இல்ல. மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு. அதை நாங்க மனப்பூர்வம். ஃபர்ஸ்ட் நான் இப்போ ஜூலி மேடத்துக்கு வரேன். ஜூலி மேடம், நீங்க எவ்வளவு கெத்தா உட்காந்து பேசுறீங்களா? இது எங்களுக்கு எப்படி தான் இருக்கு? உன் முடி அப்படி புடிச்சுக்கிட்டு உன் மூஞ்சிலேயே காரி துப்புறம் போல இருக்கு. செருப்பு இருக்குல்ல, அதை எடுத்து சாணி இருக்குல்ல, மனுஷன் சாணி, அதை தட்டி விட்டு உன் மூஞ்சில நங்கு நங்கு நங்குன்னு அடிக்கணும் போல இருக்கு. ஏண்டி உன்னெல்லாம் பொண்ணுடைய சரித்திரத்திலே சீச்சி, ஒரு பொண்ணு இல்ல, ஒரு மனுஷன் கூட நினைக்க முடியாது. அவ்வளவு ஒரு மானக்கெட்ட ஜென்மமா? அது எப்படி கீழே விழுந்தாலும் எங்க மீசையில மண்ணு ஒட்டலன்ற மாதிரியே பேசிட்டு இருக்க. நாதாரி நாய, மண்ணு மட்டும் இல்ல, பீ கூட உன் மீசையில ஒட்டி இருக்கு. பாத்துக்கோ, காரமும் புடிச்சல. அது தெரியாம அந்த நாட்டத்திலேயே உட்காந்துட்டு இருக்க. பைத்தியம், காசை கொடுத்துட்டாங்கன்றதுக்காக கூவுன்னு ரொம்ப கூவாத. ஓரளவுதான் இருக்குது. எங்களுக்கும் காது கொஞ்சம் கொயின்னுதா. இங்க ஒண்ணு விட்டன்னு வச்சுக்க, எல்லாமே கல்லு கீழே வந்துடும். பைத்தியக்காரி, நாயே, எங்க தற்கூரி ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டேன். ஏய் விஜய், நீ வா, நான் பாத்துக்கிறேன். போடி பிச்சைக்கார நாய, புறம்போக்கு. நீ எவ்வளவு கெதிக்கட்ட நாயி. அவரு ரேஞ்சு எங்க அண்ணன், நீ அவருக்கு சரி சொம்மாவா? நான் அன்னைக்கே சொன்னேன், அவர் வீட்டு வேலைக்காரியால கூட நீ கிடையாதுன்னு. சரியா? நீ என்ன பண்ற? பொழைக்க வழி தெரியலன்னு வச்சுக்கியா, ஒழுங்கா வந்து விஜயன காலில் வந்து உந்துரு. விஜயன் 5-10 கொடுக்க மாட்டாரு. உனக்கு ஏதாவது ஒரு வீடு வாசல் ஒரு வேலை வெட்டி நீ படிச்சிருக்கல கொடுப்பாரு, வாங்கிட்டு போ. ஏன்னா பணம் கொடுக்குற அளவுக்கு அவர் இன்னும் மக்கள் படத்தை கொள்ளையடிச்சு அதுல சம்பாதிக்கிறவர்ல. காசு கொடுத்து எல்லாரும் வேலை கொடுத்துவாங்க. காசே இல்லாம கல்ல ஓட்டி இல்லாம சும்மா அன்புக்காகவும் உண்மையா இருக்கிற தொண்டர்களும் உண்மையா இருக்கிற ரசிகர்களும் அவர் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுக்கோம். உன மாதிரி கல்யாணத்துக்கு காசு வாங்கிட்டு நாய் மாதிரி கூறுறவங்கள நாங்க. சரியா? சரி, நீ அப்படி கிளம்பு. டை எங்கடாவன்? டை அந்த கண்ணாடி கூலிங் கிளாஸ் கட்டு. முதல் நீ அந்த கூலிங் கிளாஸ் கட்டு. மாவன கண்ணு கலங்கிறது தெரியக்கூடாதுன்னு அப்பா பார்த்தாலும் அந்த கூலிங் கிளாஸ் போட்டு எனக்கு வாழ்த்துக்கலாம். போடா புறம்போக்கு நாயி, என்ன வீடியோ போட்டிருந்த நீ? நாங்க தற்குறிகள், இதுதான் சொல்றது தற்குறிகள். டேய், மக்கள் முடிவுடா, மக்கள் முடிவு. எப்படி எத்தனை ஓட்டுல விஜயனை ஜெயிச்சாரு? அத்தனை பேரும் தற்குறியா? அத்தனை பேரும் ஓட்டு போட்டதுனால தானே 5 வருஷம் டிஎம்கே ஆட்சி கொள்ளையடிச்சாங்க. அப்ப அவங்க தற்குறியா தெரியல. ஒருத்த கொள்ளையடிக்கிறத வந்து தடுத்து நிறுத்தி மக்களுக்கு நல்லது பண்ணுவார ஓட்டு போட்டு அவங்கள தற்கொலை ஆயிட்டாங்களா? அத்தனை தற்கொலையும் சேர்ந்து வச்சுக்க, நீ ஆளே அட்ரஸ் இல்லாம ஆக்கிடுவேன். ஆடா சோடா கண்ணாடி பா ஷூ. அசிங்கமா பேசக்கூடாது இல்லையா? கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். நீ இப்படியே பண்ணிட்டு இருந்து வச்சுக்கோ, வந்தனே வச்சுக்க, உன்னை முறுக்குன்னு முறுக்கி எடுத்துருவேன், ஒட்ட நறுக்கிடுவேன். என்னடா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி தற்கொலை பேசுறீங்க, நாங்க தான் வருவோன்றீங்க. வந்த பிறகு என்னமோ நாங்கள் நிலைநிறுத்தி நிப்போம். முடியாது கண்ணா. 5 வருஷத்துலயே மக்களுக்கு தேவையானதை விஜய் நான் கொடுத்துட்டாரு. நிரந்தரம் அவருதான். ஏன்னா அந்த நல்ல மனுஷங்களுக்கு போதும்னா அவரையே உட்கார வச்சிருவோம் எல்லாரும். சரியா? மூடிக்கிட்டு போயிடுங்க. எங்கேயாவது என் கண்ணை பற்றாதீங்க. தூக்கி செருப்படுத்த அடிப்பேன் நாய்ங்களா. பணத்துக்காக எச்ச நாய்ங்க தன் தாய் நாட்டையே வந்து ரேப் பண்ணவும் போதைக்கும் கொடுக்குற நாய்ங்க 2 கூமட்ட நாய்ங்களும். போங்க 2 பேருக்கும் அரிப்பு எடுத்து போய் படுத்துக்கோங்க. புறம்புக்கு நாய்ங்களா. எங்க அப்படி அவனை அப்படி சாட்டு போடுறா பாவனி. அவங்களாவது பரவாயில்ல, ஒரு கெத்து காட்டக்கூடாதுன்னு ஒருத்த கூலி கிளாஸ் போட்டு பேசுறான். ஒன்னு இருக்குது பாரு, காசு கொடுக்காமலே ஓவரா நடிக்கும். அது காசு கொடுத்தா சொல்லவா வேணும்? ஜூலி நல்லாவே நடிக்கும். சரியா? ஆனா அதெல்லாம் உருப்படாது, கிட்னி திருடியாது இன்னும். ஆனா இனிமேல் கிட்னி திருட முடியாது ஜூலி, இனிமேல் கிட்னி திருட முடியாது. பாவனி பார்த்து நடந்துக்கோ. சரியா? நீ கிட்னி திருட மாட்டேன்னா இப்போ எங்க அண்ணா ஆட்சியில ஊழல், நான் எந்த ஒரு திருட்டு இதுவும் நடக்காது. ஆனா நீ பண்ண முடியாது. சரியா? நீ மாட்டினா உள்ள கம்பி என்னுவ, பார்த்து நடந்துக்கோ. சாட்டி முருகன், ஆனா பரவாயில்லங்க, நீங்க இன்னும் வாயை திறக்கல, முட்டிய போட்டுட்டான், கால விழுந்துட்டான். அவன் இப்படி அவன் அப்படி. அணில் குஞ்சுகள், டேய் அணில் குஞ்சுகள், உங்களுக்கு தான் அடிக்க தெரியுமா? உங்களுக்கு தான் பிரச்சனை பண்ண தெரியுமா? எங்களுக்கு பிரச்சனை பண்ண தெரியாதா? எங்களுக்கு அடிக்க தெரியாதா? ஜெயிச்சுட்டோன்னு ஒண்ணு ஒருத்தர் ஒப்பாரி வச்சுன்னு உட்காந்து ஓன்னு அழுவுறீங்க எல்லாரும். ஒப்பாரி மூஞ்சிங்களா? எங்களுக்கும் அடிக்க தெரியும்டா, எங்களுக்கும் எல்லாம் பண்ண தெரியும். ஒத்த மூஞ்சி எங்க விஜயனா மூஞ்சிக்காக தான் நாங்க பொறுமையா மூடிக்கிட்டு இருக்கோம். எங்களை கலரி விட்டீங்க, வந்து கிளின்னு கிழிச்சிடுவோம். மூஞ்சிங்களா வந்துருச்சுங்க மூதேவிங்க. கொடுக்குற காசுக்கு கூனா ஓவரா கூப்பிட்டு அசிங்கப்பட்டுட்டு இப்ப பாரு கடத்தர் கூட போக முடியாது. ஜூலி, நான் இங்கதான் இருக்கேன். நீ பெரிய நீ என்ன பெரிய கலெக்டரா? நீ இருக்கிற எங்களுக்கு தெரியுது. பிச்சுக்காரங்க எங்க உட்காந்துக்கிற? என்ன முடியல அட்ரஸ் ஆடுபடி போறமுக்கு. டே சோடா கண்ணடி, இதோட நிறுத்திக்கோ. சாட்டை முருகன், இப்ப நீ சைலண்டா இருக்க, அப்படியே இருந்து பெண்கள் தர்மடி வாங்காத சொல்லி வச்சுட்டோம். இன்னொரு வாட்டி எங்களை கலர்ற மாதிரி ஏதாவது வீடியோ போட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கேன். அவ்வளவுதான், போய் தூங்குங்க போ. இனிமே அவர்கிட்ட காசெல்லாம் இல்லை உங்களுக்கு கொடுக்குறதுக்கு. அதை தோத்து போயிட்டார்ல, போய் எங்க பிச்சை எடுங்க. நான்